நமது அண்டை நாடான வங்கதேசத்தில் வன்முறை வெடித்து அசாதாரண சூழல் நிலவியதால் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார் ஷேக் ஹசீனா. இதனால் அங்கு ராணுவ ஆட்சி அமைந்தது. இதனையடுத்து அங்கு இடைக்கால அரசை நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் வழிநடத்துவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யார் இந்த முகமது யூனுஸ்? இவரது பின்னணி என்ன என்பதே இந்த செய்தி தொகுப்பு. வங்கதேசத்தின் சிட்டகாங் மாவட்டத்தில் கடந்த 1940ஆம் ஆண்டில் பிறந்தவர்தான் முகமது யூனுஸ். இவர் ஒரு சிறந்த தொழில் முனைவோரும் பொருளாதார நிபுணரும் ஆவார். 1983ஆம் ஆண்டில் கிராஸ் ரூட்ஸ் கிராமீன் வங்கியை நிறுவி சமூகத்தில் பின்தங்கிய தொழில் முனைவோருக்கு சிறிய அளவில் கடன்களை வழங்கினார். இவரது இந்த முன்னெடுப்பு பல மைக்ரோ ஃபைனான்ஸ் முறைகளை ஊக்குவித்தது. 2006ஆம் ஆண்டில் மைக்ரோ கிரெடிட் மற்றும் மைக்ரோ ஃபைனான்ஸ் முறையில் முன்னோடியாக இருந்து ஏழை எளியோருக்கு உதவியதால் அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 2009இல் அமெரிக்காவில் அதிபரின் பதக்கம் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றார் யூனுஸ். சர்வதேச அளவில் யூனுஸ் மிகவும் பிரபலமானவர். அவர் உலகம் முழுவதும் பல சொற்பொழிவுகளை ஆற்றியுள்ளார். 2008ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை ஜனவரி 14ஆம் தேதியை முகமது யூனுஸ் தினமாக கொண்டாடி வருகிறது டெக்சாஸின் அவுஸ்டன் நகரம். யூனுஸ் 50 கௌரவ டாக்டர் பட்டங்களை பெற்றவராவார். 2007ஆம் ஆண்டில் வங்கதேசம் ராணுவ ஆட்சியில் இருந்தபோது தான் ஒரு அரசியல் கட்சியை தொடங்க உள்ளதாக அறிவித்தார். இதை சற்றும் விரும்பாத ஷேக் ஹசீனா முகமது யூனுஸ் ஏழை எளிய பெண்களுக்கு கொடுத்த கடன்களை திரும்ப பெற தவறான முறையை பின்பற்றுவதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை யூனுஸ் ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் 2008ஆம் ஆண்டில் ஷேக் ஹசீனாவுடன் யூனுஸுக்கு மனக்கசப்பு உண்டானது. 2011ஆம் ஆண்டில் கிராமீன் வங்கியின் செயல்பாடுகளை ஆராய தொடங்கிய ஹசீனாவின் அரசாங்கம் ஓய்வூதிய விதிமுறைகளை மீறியதாக அவரை வங்கியின் நிர்வாக இயக்குநர் பதவியில் இருந்து நீக்கியது. 2013ஆம் ஆண்டில் முறைகேடாக பல நிதிகளை பெற்ற குற்றச்சாட்டிற்காக அவர் விசாரணைகளை எதிர்கொண்டார். மேலும் அவர் நிறுவிய வங்கதேசத்தின் மிகப்பெரிய மொபைல் நெட்வொர்க் கிராமீன் டெலிகாம், நார்வே தொலைத்தொடர்பு நிறுவனமான டெலினாரின் துணை நிறுவனமான கிராமீன் போன் ஆகிய நிறுவனங்கள் சர்ச்சையின் பிடியில் சிக்கியது. 2023ஆம் ஆண்டில் தங்களது வேலையில் கிடைக்கும் பண பலன்களில் முறைகேடு செய்ததாக கிராமீன் போனின் முன்னாள் ஊழியர்கள் குற்றம் சாட்டி ஒரு வழக்கை தொடர்ந்தனர். ஆனால் அதனை யூனுஸ் மறுத்துவிட்டார். சமீபத்தில் $2 மில்லியன் மோசடி செய்ததாக பங்களாதேஷ் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கை எதிர்கொண்டார் யூனுஸ். ஆனால் இந்த குற்றச்சாட்டு நிரூபணமாகாததால் ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் 2007ஆம் ஆண்டில் கட்சி தொடங்க முடியாமல் போன யூனுஸ் தான் தற்போது வங்கதேசத்தில் இடைக்கால ஆட்சி அமைக்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.